ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சைனீஸ் லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்ட் வந்து அந்த அவளை ஏமாற்றிட்டான் போல இருக்கு. அவள் ஃப்ரெண்டு அழுதுகிட்டே இருக்கான்ட்டு பழி வாங்குறதுக்காக தான் ஹீரோயின் வந்திருக்கா. கார் பார்க்கிங் தாண்டி வந்துட்டு இருக்கான்னு கேட்கும்போது ஆமாம் வந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் கோட் ஷர்ட்டோட கலர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. பார்த்தா அந்த பக்கம் ஹீரோ நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு வந்து வந்துட்டான் அந்த பொறுக்கி வந்துட்டான், முடிச்சுட்டு பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு குறுக்க போய் பக்கெட்டோடு நின்றுக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, யாருடா இந்த பொண்ணுங்கிற மாதிரி தான் முழிச்சு நின்றுட்டு இருக்கான். நீனு முன்ன பின்ன உன்னோட சாவை பார்த்துருக்கிய கண்ணு முன்னாடி, இப்போ பாப்பா நீனு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை தூக்கி அவன் தலை மேலே ஊற்றிட்டு பக்கெட் வேறு கவுத்து விட்டுட்டு ஓடிட்டா. அப்போ தான் ஹீரோட அசிஸ்டன்ட் அந்த இடத்துக்கு வரான். இவனோட பேர் மேசன். மேசன் என்ன சொல்கிறான், என்ன பாஸ் நடந்துச்சுங்கும் போது ஃபஸ்ட்டு கண்டுபிடிடா, அவள் யாருன்னு கண்டுபிடிடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவன் கத்திக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயினுக்கோ ஃப்ரெண்டுக்கும் செம்ம குஷி. அவ்வளோதான், என்னையா ஏமாத்துறான், அவனை இன்னைக்கு பண்ணது தாண்டி கரெக்டுன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே வந்தவ கொஞ்ச நேரத்தில் பார்த்துட்டு சரிண்ணா நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்டே கேட்டுட்டு இருக்கா. ஏன்டி என்னாச்சுன்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது அவளோட பாய் ஃப்ரெண்ட் அந்த பக்கம் நின்றுட்டு இருக்கான். என் பாய் ஃப்ரெண்ட் அங்கே நிற்கிறான்டி, எவன் மேலடி தண்ணியை ஊற்றிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான் ஹீரோயினுக்கே ரியலைஸ் ஆகுது. ஐயோ சேம் கோட் சுட்டா, நான் தாண்டி தப்பாக ஊற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் இவ ரியலைஸே பண்ணுறா. அச்சோச்சோ, கார் பார்க்கிங்கில் வேறு அவ்வளோ ஃபுட்டேஜஸ் இருக்குமே, அவ்வளோ சிசிடிவி கேமராலேருந்து ஃபுட்டேஜ் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக சிக்கிடுவோம் செத்தோம் அப்படின்னு யோசிக்கும் போது சரி ஓடி போயிடலாம், போய் அந்த ஃபுட்டேஜை பார்க்கலான்னு சொல்லிட்டு வரும்போது ஹீரோ அப்படியே ஆப்போசிட்டில் வந்துக்கிட்டு இருக்கா. அவ்வளோதான், இவளுக்கு அல்ல தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா லிஃப்ட்டுக்குள்ளே. ஹீரோ பார்க்குறேன், எதுக்கு இந்த பிள்ளை நம்மளை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்குன்ட்டு. என்னாச்சு ஃபேஸை பார்த்தியான்னு கேட்கும் போது ஃபேஸ் மட்டும் தெரில பாஸ், உங்கள் கூட தண்ணி ஊற்றுறது எல்லாமே இருக்குது, ஆனால் மூஞ்சி மட்டும் கேப் மறைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு மேசனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி ஃபஸ்ட்டு போய் மீட்டிங்கை பார்ப்போம், அங்கேருந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஃப்ரெண்டு வந்து உட்காந்துட்டா. ஃப்ரெண்டு சொல்கிறா, இன்றைக்கி புதுசாக சிஇஓ வராராமா ஆஃபீஸ்க்கு, நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேங்கும் போது அப்போ தான் ஹீரோயின் பார்க்குறா. மேசன் உள்ளே நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். அடப்பாவி, இவன் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், இவனுமே என் மூஞ்சை பார்த்துட்டானே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே தான் உட்காந்துருக்கான் அந்த இடத்துல. அப்போ மேசன் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறான் எல்லாருக்கிட்டையும், சிஓ உள்ளே வரப்போகிறாங்கும் போது ஹீரோயினும் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக யாரடா அது அப்படின்னு சொல்லி கைத்தொட்டி பார்த்துட்டு இருந்தா. உள்ளே வரதோ ஹீரோ தான் இவங்களோட சிஇஓ போல் இருக்குது. அவ்வளோதான் போச்சு, என் வேலை போச்சு, இதுக்கு மேலே நான் எப்படி இங்கே வேலை பார்ப்பேன்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருக்கா. இது தெரியாத ஃப்ரெண்டு, அழகாக இருக்காருடி நம்ம சிஇஓங்கும் போது அந்த சிஇஓ மண்டையில் தான் தண்ணியை பிடிச்சி ஊற்றிட்டு வந்தேன்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அடி பாவி, உனக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு கேட்கும் போது லூஸு தெரிஞ்சா பண்ண தெரியாமல் பண்ணிட்டேன், இப்போ எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சவ ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு அது கூட சேர்த்து மாஸ்கையும் போட்டுட்டு உட்காந்துருக்கா. ஹீரோ கேட்குறான், யாருமா நீனு இவ்வளோ தினுசாக வந்திருக்கேன்னு சொல்லி எழுப்பி கேட்கும்போது இல்லை சார் அது வந்து அப்படின்னு சொல்லி தேங்கிக்கிட்டே இருக்கா. ஏன்னா இவ வாய்ஸ் கேட்டால் கூட அவன் கண்டுபிடிச்சிருவான் சொல்லி இவ பயப்படுறா. அதான் உன்னோட சாவு வந்திருக்கேன்னு சொல்லியிருப்பாளே. உடனே ஃப்ரெண்டு தான் சொல்கிறா, இல்லை அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதை யாரும் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது அதனாலன்னு சொல்லிட்டு தான் மாஸ்க் போட்டிருக்கான்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. சரி கண்ணாடி இருக்குமான்னு கேட்கும்போது இல்லை அவளுக்கு கண்ணில் ரீசெண்டாக தான் சர்ஜரி பண்ணோம், அதனால லைட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது, அதனால தாங்கும் போது அப்படியா சரி ஓகே, இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு எதுக்குமா நீ வேலைக்கு வந்துக்கிட்டு இருக்கா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நம்ம கம்பெனியில் இருக்கிறவங்க இந்த அளவுக்குலாம் மோசமான ஆளுங்கள்லாம் கிடையாது, இப்போ கிளம்புன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டான். வீட்டுக்கு வந்த ஹீரோயினுக்கு பக்குன்னு இருக்கு. உடனே வந்து ஃப்ரெண்டு சொல்கிறா, ஏன்டி பாஸ் மேலே போய் தண்ணி ஊற்றுனங்கும் போது உன்னை சாவடிச்சிட வேண்டி, உன்னால தாண்டி இவ்வளோ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் என்ன பாஸ் மேலேயே உன்னை கொண்டு போய் தண்ணி ஊற்ற சொன்னேன்னு சொல்லி இவ கேட்டுக்கிட்டு இருக்கா. சரி சண்டை வேணான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு கிளம்பி வரா. என்ன யோசிக்கிறான்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம், 2 hours முன்னாடிலாம் சிஓ எப்படி ஆஃபீஸ்க்கு வருவார்னு சொல்லிட்டு லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணும்போது ஆளுக்கு முன்னாடி ஹீரோ வந்து உள்ளே நின்றுக்கிட்டு இருக்கான். அவ்வளோதான், ஹீரோவை பார்த்த உடனே டக்குன்னு அவன் எங்கே பார்த்துட போகிறான்னு சொல்லி திரும்பினவ ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுற. உடனே மேசன் கேட்குறான், மேடம் நீங்கள் ஓகேவான்னு கேட்கும்போது இங்கே பாரு என் பக்கத்தில் வராதிங்க, தள்ளிடுங்க, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோ என்ன சொல்கிறான், உள்ளே வாங்க லிஃப்ட் காலியாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லும்போது ஹீரோயின் திரும்பாமல் பேக்வேர்ட்லேயே வந்து நின்றுக்கிட்டு இருக்கா. எங்கே மூஞ்சி பார்த்துட்டு போகிறானோன்னு சொல்லி பக்குன்னு இருக்கா. அப்போ பின்னாடி மேசன் பேசிக்கிட்டு இருக்கான், பாஸ் உங்கள் வாட்சை வந்து சர்வீஸ் கொடுத்தோம்ல, அதுக்கு 2 மில்லியன் செலவாகுமாங்கும் போது அப்போ அந்த கோட் சூட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு 1 மில்லியன், மொத்தம் 3 மில்லியன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இது 3 மில்லியனா, அவ்வளோத்தையா வேஸ்ட் பண்ணியிருக்கோன்னு பயமாக இருக்குது. போய் ஃப்ரெண்டுக்கிட்டே சொல்லும்போது இது $3 மில்லியன் வேஸ்ட் பண்ணியிருக்கியா, அந்த காசை எவ்வளோ நாள் வேலை பார்த்தா அடைக்க முடியும்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்கிறேன், என் வாழ்நாள் முழுக்க நான் வேலை பார்த்தாலும் கிடைக்காதுன்னு சொல்லும்போது அப்போ வந்து ஒரு பேம்ப்ளெட் எடுத்து கொடுக்குறா ஃப்ரெண்டு. அதில் என்ன போட்டிருக்குன்னா, ஒரு ரிச் பையனுக்கு வந்து பொண்ணு தேவா, பிளைண்ட் டேட் இருக்குது, வந்து மீட் பண்ணுங்க, அப்படி நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மில்லியன் தருவோன்னு போட்டிருக்கு. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் குஷி ஆயிடுச்சு. ஆனால் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறா, இங்கே பாரு இந்த இடத்துக்கு நீ போயே ஆகணும்னு சொல்லும்போது இவ கொஞ்சம் யோசிக்க தான் சரியிறா, ஏன்னா ஒரு வேலை ஸ்கேமாக இருக்குமோன்ட்டு. இந்த பக்கம் பார்த்தா இந்த பேம்ப்ளெட்டு மேசன் கண்ணிலையும் பட்டிருக்கும் போல ஹீரோ கிட்ட கொண்டு வந்து காமிக்கிறான். ஹீரோ கேட்குறான், என்னடா இது என்ன கன்றாவிடா இதுங்கும் போது ஹீரோ
ஹீரோவோட பாட்டி வந்து அந்த இடத்துக்கு வராங்க. பாட்டி என்ன வேஷம் எதுன்னு கேட்கும்போது, உனக்காக நான் ஆண்டி வேஷம் மட்டும்தான்டா போடல, மற்ற எல்லா வேஷமும் போட்டுட்டேன், நான் தான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணேன்னு சொன்னவங்க. அப்படியே ஹீரோ மூஞ்சி பார்க்குறாங்க. மேசனை பார்த்துட்டு, டி ஒருவேளை நீ கல்யாணம் வேணான்னு சொல்கிறது மேசனுக்காகவா, நீங்கள் 2 பேரும் ஏதாவது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மேசன் சொல்கிறா, ஐயோயோ இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை, எனக்கு ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நல்ல வேலை, அப்படி இருந்ததுன்னு வச்சுக்க முதல்ல உன தான் வேலையை விட்டு அனுப்புவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து இவனுங்க எப்படியோ எஸ்கேப் ஆகி ஆகணுன்ட்டு ஏதாவது ஒரு மீட்டிங் ஹாலுக்கு போகலான்னு சொல்லி அங்கேயே நடந்து வந்துக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒரு மீட்டிங் நடக்கிறதா இருந்திருக்கும். உடனே வந்து அந்த ஹெட்டு சொல்கிறா, வாங்க எல்லோரும் கிளம்புங்க, மீட்டிங் நடக்க போகுதுன்னு சொல்லும்போது இந்த பக்கம் ஹீரோயினுக்கு வந்து அந்த 3 மில்லியன் நினச்சி பயமாகவே இருக்கு. உடனே ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்க, பாரு பார்த்துக்கலாம் விடுறி, இதே மாதிரி வந்து பயந்துக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது, நீ யார், நீ எப்படிப்பட்ட ஆள், அப்படியே பவுன்ஸ் பேக் ஆகி வர வேணாமா அப்படின்னு சொல்லும்போது ஓகே ஓகே என்னால் முடியும்னு சொல்லிட்டு அங்கேயே நடந்து போனவ ஐடி கார்டு அந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டு போயிடுறா. ரூமுக்கு போனோடனே தான் ரியலைஸே ஆகுது ஐடி கார்டை மறந்துட்டோன்ட்டு. கரெக்டாக அந்த பக்கம் தான் ஹீரோ வந்திருப்பான். ஐடி கார்டை எடுத்து பார்த்துட்டான். அதில் செரீனாங்கிற பேரை பார்த்துட்டு அப்படியே திரும்பி பார்க்குறான் அந்த பக்கம். ஹீரோயின் பயந்துட்டா, அவ்வளோதான் என் மூஞ்ச பார்த்துருப்பான்னு சொல்லி பயந்துட்டு உட்காந்துருக்கா அந்த இடத்துல. உடனே போயிட்டு டேபிள் கடியில் ஒளிஞ்சிக்கிறா. ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஹீரோ கேட்குறான், செரீனா யாருங்கும் போது என் ஃப்ரெண்டு தான், திடீர்னு வயிற்று கலக்குச்சுன்னு போயிட்டா அப்படிங்கும் போது ஹீரோவுக்கு வந்து என்னம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்னு தோணுது. உடனே மேசன் சொல்கிறான், நெக்ஸ்ட் டைம் ஐடி கார்டில் இந்த மாதிரி மூஞ்ச மறைக்கிற மாதிரி ஸ்டிக்கர்லாம் ஒட்டக்கூடாதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறானுங்க. என்ன விஷயம்னா, இவ வந்து ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருந்துருப்பா போல இருக்குது, அதனால தான் பார்க்கல, இல்லைனா வந்து இன்னும் அங்கேயே மாட்டிருந்துருப்பாவ. வீட்டுக்கு வந்து எல்லா ரிச்சுவலும் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஃப்ரெண்டு கேட்குறா, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கா, போய் தீங்கிட்டு முத்திருச்சான்னு கேட்கும்போது அது ஒன்று தான் இப்போ கேடு, இந்த 3 மில்லியன் எப்படி கொடுக்குறது, எப்படி சம்பாதிக்கிறதுன்னு கேட்கும்போது நான் தான் கொடுத்தல பேம்ப்ளெட்டு, அந்த பிளைண்ட் டேட்டுக்கு போகலாண்டி பார்த்துக்கலாண்டின்னு சொல்லும்போது எனக்கு தான் ஆல்ரெடி ஃபெலிக்ஸை பிடிச்சிருக்கேன், அவனை விட்டுட்டு எப்படி நான் வந்து இன்னொருத்தவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு கேட்கும்போது லூசா நீன்னு, அவன்லாம் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லும்போது ஏன் வாய மூடு, என் பாய் ஃப்ரெண்டை பற்றி அப்படிலாம் பேசாதுன்னு சொல்லி கேட்டிருக்கா. என்னென்னா ஹீரோயினுக்கு வந்து ஒரு க்ரஷ் இருக்கா, அவனோட பேர் ஃபெலிக்ஸ். 2 பேருக்கும் வந்து 8 வருஷமாக தெரியும். இவங்களை சுற்றி இருக்க எல்லாருக்குமே இவன் வந்து அவனை லவ் பண்ணுறது தெரியும். ஆனால் இப்போ வரைக்கும் அவன் வந்து ஒரு ஃப்ரெண்டு ஸ்டேஜில் தான் இவளை வச்சுருக்கான். இதை பற்றிலாம் சொல்லி ஃப்ரெண்டு வந்து திட்டிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவோட பாட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லை போல இருக்க, ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காங்க. ஆக்சுவலாக உடம்பு சரியில்லாமலாம் இல்லை, இவனை எப்படியா சம்மதிக்க வைக்கணும் அந்த பிளைண்ட் டேட்டுக்குன்னு தான் இந்த மாதிரி ட்ராமா போட்டுட்டு படுத்திருக்காங்க. இங்கே பாருங்கள், அவங்களுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் செய்யுங்கன்னு டாக்டர் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோ யோசிக்கிறான், என்ன பாட்டியமோ உனக்கு வேணும், ஏன் இப்படி போட்டு என் உசுரை வாங்குறேன்னு சொல்லி கேட்கும்போது நீ தாண்டா விட்டா என்னை கொலை பண்ணிடுவோம் போல இருக்கு, கடைசி காலத்தில் என்னடா நான் ஆசைப்பட்டேன், ஒரே ஒரு கல்யாணம், என் பேரை வந்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கிறத நான் பார்க்க வேண்டாமாடா, ஏன்டா அப்படி பண்ணுறேன்னு சொல்லி கேட்கும்போது சரி கொடுத்து தொலை, நான் போய் தொலைகிறேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை வாங்கி பார்க்குறான். அதில் வந்து ஹீரோயினோட ஃபோட்டோ இருக்கிறத பார்த்துட்டான். ஓ மேடம் இருக்கீங்களா, பாட்டி நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக இந்த பிளைண்ட் டேட்டுக்கு நான் போகிறேன்னு சொல்லி உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஏன்னா வந்து ஹீரோயினை பார்க்கறதுக்காக தான். இந்த பக்கம் ஹீரோயினும் கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகி சரி போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி பார்க்கலான்ட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டா. பார்த்தா பெரிய க்யூவே இருக்குது, லைனுக்கு எல்லோரும் நின்றுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இவ்வளோ பேரை தாண்டி நம்ம செலக்ட் ஆகிடுவோமான்னு சொல்லி தோணுது. உடனே ஃப்ரெண்டு சொல்கிறான், இங்கே பாரு நீ இருக்கிற அழகுக்கெலாம் கண்டிப்பாக நீ தான் செலக்ட் ஆக, எனக்கு நம்பிக்கை இருக்குது, இது ஸ்கேம் இல்லைன்னு ப்ரூவ் ஆகிடுச்சு, ஏன்னா இவ்வளோட அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு இவ்வளோ மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு இப்போவுமே கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது, என்ன நடக்க போதும்ன்ட்டு. அப்படியே இந்த பக்கம் வந்து இந்த இன்டர்வியூவும் ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொருத்தவங்களும் உள்ளே போகிறாங்க. ஹீரோ பார்க்குறான், ஒரு பொண்ணு என்னென்னா வந்து கையை பிடிச்சிட்டு டார்லிங் என்ன வெளியில் போகலாமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கு. இவனுக்கு அவ்வளோதான், என்னடா இது இன்டர்வியூன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க, இந்த பிள்ளை இப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு போமா வெளிலன்னு அனுப்பி விட்டுட்டான். அடுத்து பார்த்தா ஒரு பையன் வந்திருக்கான். நீ என்னடா இங்கே பண்ணுறேன்னு கேட்கும்போது ஜெண்டர் என்னன்னு போடலப்பா, அதான் ஒருவேளை நீ கேவா இருப்பியோன்ட்டு வந்தங்கும் போது மேசன் சிரிக்கிறான். போய் தொலைடா வெளியிலன்னு அனுப்பி விட்டுடுறானுங்க. ஒருத்தி என்னன்னா வந்து பாடுறா, ஒருத்தி என்னன்னா ஆடுறா. இவனால் சுத்தமாக முடியல இவங்ககிட்டலாம். அடுத்து பார்த்தா ஒரு ஆண்டி வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஏஜ் ஒன்றும் மேட்ரு இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தான்னு சொல்லும்போது ஐயோ தாயை வெளியில் போன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டான். இவங்க கத்திகிட்டே போயிட்டுருக்காங்க, என்ன இன்டர்வியூ கருமமோ அப்படின்ட்டு. உடனே ஹீரோ என்ன சொல்கிறான் மேசன் கிட்ட, கேப்பாரு இந்த பொண்ணு மட்டும் உள்ளே கூட்டிகிட்டு வாங்க, மற்ற யாரையும் உள்ளே அனுப்பி விட்டுறாதீங்கன்னு சொல்லி ஹீரோயின் ஃபோட்டோ தான் காமிச்சிருக்கான். உள்ளே இருக்க ஆளும் அந்த ஆல்பத்தை எடுத்துகிட்டு வந்து ஹீரோயினை கூப்பிட்டு வந்து உள்ளே விட்டுட்டாங்க. ஹீரோயின் சொல்கிறா, நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி இன்டர்வியூக்கெலாம் வந்திருக்கேன், உங்கள் பேர் பற்றி நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து முன்னாடி உட்காரும் போது ஆப்போசிட்டில் ஹீரோ. அவ்வளோதான், ஹீரோயினுக்கு அல்ல இல்லை, லைட்டாக திரும்பினவ யோசிக்கிறா, நம்ம தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கிட்டா தானேன்னு சொல்லி யோசிச்சவ திரும்பி இங்கே பாருங்கள் உங்களை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன், என்னோட பேர் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது இவன் கேட்குறான், என்ன பொலைட்டாக பேசி தப்பிக்கலான்னு பார்த்தியா, எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது, போய் சொல்லி ஏமாத்தலான்னு நினைக்காத, உன் மூஞ்சி அப்படியே என் கண்ணுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே மேசன் போயிட்டு மற்ற எல்லாரையும் அனுப்பி விடுறான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். இவனு வெளியில் வந்து அவ்வளோதான் இன்டர்வியூ முடிஞ்சிச்சு கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பினோடனே ஃப்ரெண்டுக்கெலாம் குஷி ஆயிடுச்சு.
ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம ஹீரோயின் தான் செலக்ட் ஆகிட்டா போல இருக்கு. இனி என் ஃப்ரெண்டு ரிச்சு தான் சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயின் காலில் விழுந்து கதறிக்கிட்டு இருக்கா. இங்கே பாருங்க, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. என் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டை சோதிக்கிறதா நினச்சி நான் உங்களை சோதிச்சு இப்போ நான் சோதனைக்கு உள்ளாயிட்டேன், என்னை மன்னிச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ இதெல்லாம் கேட்குற மாதிரியே தெரில. இங்கே பாரு, நீ பண்ண தப்பு, $3 மில்லியன் கொடுத்துரு விட்டுறேன்னு சொல்லும் போது மேசன் அந்த இடத்துக்கு வரான். மேசன் போலீஸ்க்கு கால் பண்ணான்னு சொன்னோன்னே, எங்க மன்னிச்சு விட்டுறேன் சொன்னீங்க முத. சரி ஓகே, மன்னிச்சு விட்டுறேன், அந்த காசு கூட நீ எனக்கு தர வேணாம், நம்ம 2 பேரும் ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்டுக்கு வரலாங்க போது. என்ன அக்ரிமெண்ட்? எது சொன்னாலும் நான் செய்கிறேங்கன்னு சொல்லி இது உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறா. அது ஒன்றும் இல்லை, என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறான். இது கல்யாணமா? என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? இது என்ன கண்டிஷன் இருக்குது? கல்யாணம்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் பண்ணிக்க முடியாதுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ போலீஸை கூப்பிடுன்னு சொன்னோடனே, இருங்க நான் யோசிச்சு சொல்லவா, ஏன்னா இதுக்கு நான் ரெடியாக இல்லைங்க போது. இங்கே பாரு, ஃபேக் மேரேஜ் தான். எங்கள் பாட்டிமா முன்னாடி கொஞ்சம் டேட் பண்ணுற மாதிரி என் கூட நடிக்கணும், அது மட்டும் தான் வேணும், மற்றபடி ஒன்று கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் 2 நிமிஷம் யோசிச்சுட்டு, சரி ஓகே நான் நாளைக்கு சொல்லுவாங்க போது. சரி நல்லா யோசிச்சுட்டு வந்து சொல்லு, அப்படி இல்லைனா அடுத்த நாள் வந்து போலீஸ் உன் வீட்டுக்கே வந்து ஒன்று அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். அப்போ தான் வெளியில் ஃப்ரெண்டை பார்க்குறான். நேற்று கம்பெனியில் ஒன்று பார்த்தனே, ஏன் கம்பெனி தானே நின்று கேட்கும் போது ஆமாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி பிளைண்ட் டேட்டுக்கெலாம் வந்து கம்பெனி வேலையை கெடுக்காத, போ வேலைக்கு போ அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டான். வீட்டுக்கு வந்த ஃப்ரெண்டு கேட்குறா, இது ஃபேக் மேரேஜா? நான் எவ்வளோ கனவு கண்டேன், ஒரு ரிச்சான பொண்ணோட ஃப்ரெண்டாக இருக்க போகிறோன்னு சொல்லி ஆசைப்பட்டேன், எல்லாம் நாசமாக போச்சுங்க போது. லூஸ் ஆடி நீனு என்னடி பேசிக்கிட்டு இருக்கா? நானே அவன் போட்டு என்னை எப்படி சாவடிக்கிறானேன்னு சொல்லி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இப்போ உனக்கு ரிச் ஆகிறதா முக்கியமானு கேட்கும் போது, என்னடி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா? இப்போ என்ன, ஒருவேளை உங்கள் 2 பேருக்கு நடுவில் புதுசாக லவ் மலர்லாம், இந்த ட்ராமாஸ்லாம் வர மாதிரி அப்படிலாம் வந்து நல்லா தானே இருக்கும்னு கேட்கும் போது, இல்லை நான் ஃபஸ்ட்டு போய் ஃபெலிக்ஸ் கிட்டே என் லவ் சொல்ல போகிறேன், அப்படி அது சக்ஸஸ் ஆகலைன்னா தான் நான் இந்த மேரேஜ்க்கு ஓகே சொல்லுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவன் ஃப்ரெண்டுக்குமே ஓகேன்னு தான் தோணுது, உன் மனசில் பட்டதை போய் சொல்லிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா. ஹீரோயினும் பொக்கேலாம் வாங்கிட்டு அப்படியே ஆசையாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. அந்த பக்கம் பார்த்தா கார்க்குள்ளேருந்து ஃபெலிக்ஸ் இறங்கி வரான். வந்து டோர் ஓப்பன் பண்ணால் உள்ளேருந்து ஒரு பொண்ணு வரா. அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் போல இருக்க. இவளுக்கு இதை பார்த்தோன்னே அவ்வளோதான் மனசுலாம் உடஞ்சி போச்சு. ஏன்னா இவளும் வந்து நம்ம ஹீரோயின் கூட படித்த பொண்ணு தான், இவளோட கிளாஸ்மேட் தான் போல இருக்கா. ஆல்ரெடி 2 பேருக்கு நல்லாவே தெரியுது. ஃபெலிக்ஸ் கிட்ட கேட்குறாமா இது யாருன்னு கேட்கும்போது, இவ கையில் இருக்கிற பொக்கே அவன் ஒத்து பார்க்குறான். உடனே இவன் என்ன பண்ணுறா, அந்த பொக்கே வந்து இல்லை இது வந்து என் ஃப்ரெண்ட் டெய்ஸி இருக்கால, அவளோட பாய் ஃப்ரெண்டுக்காக அவ வாங்கினது, அதை கொண்டு போய் கொடுக்கறதுக்காக தான் போயிட்டுருக்கேன்னு சொல்லும் போது, சரி இந்த நேரத்தில் எங்கே என்ன பண்ணுறான்னு ஃப்ளெக்ஸ் கேட்கும் போது, இல்லை அவன் வந்து உன் வீட்டுக்கு பக்கத்தில் தான் எங்கேயோ தங்கியிருக்கான்னு அவன் சொன்னான், அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. அம்மா இது யாருன்னு கேட்கும்போது, இது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போது போல இருக்குது சீக்கிரமே, அதை பற்றிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே இவள் டைம் ஆச்சுன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி வந்துட்டா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான் என் லவ் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, 8 வருஷம் லவ் 8 செகண்டில் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளவர்ஸ்லாம் தூக்கி போட்டுட்டு அப்படியே கோவத்தோட ஹீரோக்கு கால் பண்ணுறா. எனக்கு ஓகே, ஃபேக் மேரேஜுக்கு எனக்கு டபுள் ஓகே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே அப்படியே ஹீரோவை வந்து மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கா. அவன் பெரிய பண்டல் நிறையா ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்குறான். இவ்வளோத்தையும் என்னைக்கு படித்து முடிக்கிறதுன்னு சொல்லி கேட்கும்போது, உன்னை யார் படிக்க சொன்னது, சைன் போட்டு கொடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனும் சைன் போடுறதுக்கு முன்னாடி பார்க்குற உடனே சொல்ல, இங்கே பாரு, ஒரு வேளை நடுவில் நீ ஏதாவது சொதப்பினு வச்சுக்கியான், நீ வந்து எனக்கு கொடுக்க வேண்டிய காசு விட அடிஷ்னலாக $2 மில்லியன் கொடுக்கணுங்கும் போது, இங்கே பாருங்க நீங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே நான் கேட்குறேன், ஆனால் காசை மட்டும் என்கிட்ட கேட்டுறாதீங்கன்னு சொல்லி யோசிச்சவ, அம்மா நம்மளோட பேர் தான் இவனுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இவ வந்து என்ன பண்ணுறா, செரீனாங்கிற பேரை போடாமல் ஜெனிஃபர்லா அப்படின்னு சொல்லி ஒரு பேரை போடுறா. இவன் கேட்குறான், அதான் உன் பேரான்னு கேட்கும்போது, ஆமாம் அதாங்க என் பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்காக ஒரு சைனை போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கா. இங்கே பாரு, இதுக்கப்புறம் நான் சொல்கிறதுலாம் நீ கேட்பாரு, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரெடியாக வந்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு பகல் விடுஞ்சிருச்சு, ஆனாலும் வந்து கண்ணு சொக்கிக்கிட்டே இருக்கு. ஏன்டி என்னாச்சுன்னு டெய்ஸி கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை இந்த ஹீரோ பார்த்த வேலை தான், ராத்திரி கால் பண்ணி எடுக்கிறியான்னு செக் பண்ணேன்னு சொல்கிறான்டி, என்னை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு கேட்கும்போது உடனே சொல்கிறா, கால் ரிங் ஆகுற மாதிரி சவுண்டு கேட்குதுரி அப்படின்னு சொல்லும்போது, எது கால் ரிங் ஆகுதா, அவன் தான் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணவ, இப்போ என்ன சொல்ல போகிறான்னு தெரியலேன்னு சொல்லி பயந்துக்கிட்டே தான் அட்டென்ட் பண்ணுறா. பார்த்தா ஹீரோ என்ன சொல்கிறான், இங்கே பாரு நீ எங்கே இருக்க சொல்லு, நான் உன் ஆஃபீஸில் வந்து மீட் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆஃபீஸ்க்கு வந்தால் தான் இவன் சிக்கிடுவாள், இவன் வேறு ஆஃபீஸில் வேலை பார்க்குறதா தான் போய் சொல்லியிருந்திருப்பா. அதனால என்ன சொல்கிறா, இல்லை நீங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள், எங்கே வரணுமோ சொல்லுங்கள், உங்களுக்கு எது கஷ்டம், நானே வந்துடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அட்ரஸ் சொல்லிட்டு வச்சுட்டான். ஆனால் இவன் சிரிக்கிறான். இதை பார்த்தோன்னே மேசனுக்கு, என்ன பாஸ் உண்மையிலே காதலில் விழுந்துட்டிங்களா என்ன சிரிக்கிறீங்கும் போது வாய மூடுறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் டெய்ஸி வேற, இங்கே பாரு நீ பேசாமல் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண, உங்கள் 2 பேருக்கு செட் ஆயிடுச்சுன்னா நல்லா தானே இருக்குன்னு கேட்கும்போது, லூஸ் ஆடி நீன்னு அவன்லாம் மனுஷனா, அவன் என்னை போட்டு இந்த பாடுபடுத்திக்கிட்டு இருக்கான், இதில் காலம்புலாம் அவங்க கூட வாழணுமான்னு சொல்லிட்டு
டைமை பார்க்குறா, டைம் ஆயிடுச்சு. அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துக்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோ என்ன சொல்கிறான், நீ வந்து லேட்டாக வந்துட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். லேட்டா இல்லையோ, கரெக்டாக தானே வந்திருக்கேங்க போது 25 செகண்ட் நீ லேட்டாக வந்திருக்கேன்னு சொல்கிறான். பாஸ் 25 செகண்டா, இதெல்லாம் கூட நீங்கள் பார்ப்பீங்களான்னு கேட்கும்போது இவன் முறைக்கிறான். அவ்வளோதான், இவன் சைலண்ட் ஆயிட்டா. அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் வந்துட்டான். இவளுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஐயோ என்ன ஒன்று பண்ண வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாரு, நான் ஒன்றும் உன் மேலே ஆசைப்படுற அளவுக்கு முட்டாலாம் கிடையாது. சும்மா இந்த மாதிரி நம்ம ரிஹர்சல் பார்த்து வச்சுக்கலாம், பாட்டி எப்போ தான் நம்புவாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கான். சரி வா, நானே உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லி காரில் கூட்டிகிட்டு வந்துட்டான். இவளுக்கு தான் தோணுது, வீட்டை கண்டுபிடிச்சி வந்து நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா வீடு பூந்து வந்து அடிப்பானோன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இங்கே பாருங்கள், என் வீடு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது, இங்கே இறக்கி விட்டுருங்க, நான் போகிறேன்னு சொல்லும் போது இல்லை பரவாயில்ல வா போகலான்னு சொல்லி கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். எது கையை பிடிக்கிறேன்னு கேட்கும்போது, என்ன இதுக்கு முன்னாடி டேட்லாம் பண்ணது கிடையாதா, கப்பிள்ஸ்னா இப்படி தான் கையை பிடிச்சி ரோட்டில் நடந்து போவாங்கன்னு சொன்னவன் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சி அங்கேன்னு கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கான். அவளுக்கும் உள்ளுக்குள்ளே ஒரே பட்டர்ஃப்ளைஸ் தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு பக்கம் இவன் நம்மளோட எனிமி, இவனெல்லாம் லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே 2 பேரும் வந்து நடந்து வரும்போது குறுக்கு ஒரு கார் வருது. இவளை அடிக்கிற மாதிரியே வருது. ஹீரோ எப்படியே இழுத்து காப்பாற்றிட்டா. 2 பேர் கீழே விழுந்ததில் கிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுது. 2 பேருக்குமே ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆயிடுது. என்ன பேசுறதுனே தெரியாமல் 2 பேரும் மாற்றி மாற்றி சாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இந்த கார் டிரைவர் வந்து மன்னிச்சிருங்க தெரியாமல் நடந்துச்சுன்னு சொல்லி சாரி கேட்குறான். இவங்களும் சரி ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து அப்படியே காரில் கூட்டிகிட்டு வந்து அவளை ட்ராப் பண்ணிவிட்டு இவன் வீட்டுக்கு வந்துட்டான். ஆனாலும் மனசுக்குள்ளே வந்து அந்த கிஸ் பண்ண மூமெண்ட் தான் வந்துட்டு போகுது. அதை நினச்சி சிரிச்சுக்கிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்தால் பாட்டி ரெடியாக இருக்காங்க. அம்மா என்னடா தம்பி ஓரா குஷியாக சுற்றிக்கிட்டு இருக்கா, நான் சொன்னதை யோசிச்சு பார்த்தியா என்னன்னு கேட்கும்போது, பாட்டி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். என்ன விஷயம்னு கேட்கும்போது, இங்கே பாருங்கள் பிளைண்ட் டேட்டுக்கெலாம் என்னமோ நான் போகலை, நான் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டிருக்கான். அதே போல் திடீர்னு உனக்கு லவ் வருது, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு கேட்கும்போது, நான் வேணா அவங்கள கூட்டு வரேன் உன்னை மீட் பண்ணுறதுக்குங்கும் போது, சரி நாளைக்கு கூட்டு வான்னு சொல்லிட்டு பாட்டி படுக்க அங்கேருந்து போயிட்டாங்க. ஹீரோயினுக்கு கால் பண்ணுறான். இவன் இந்த நேரத்தில் கால் பண்ணுறான்னா என்ன சொல்ல போகிறான்னு இவன் பயந்துக்கிட்டே தான் கால் அட்டன் பண்ணுறா. நாளைக்கு வந்து நீ என் பாட்டியை மீட் பண்ணுன்னு சொன்னோடனே இவளுக்குமே ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா 2 பேருக்குமே ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லி தான் அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியே 2 பேர் சாப்பிட உள்ளே போகிறாங்க. பாட்டி வரல போல இருக்குது. சரி எனக்கு ஒரு ஃபோன் கால் இருக்குது, நான் பேசி முடிச்சுட்டு வந்துடுறேன்னு ஹீரோ அங்கேருந்து போயிட்டான். ஹீரோயின் அப்படியே சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ பாட்டி வழக்கம் போல் அந்த ஹவுஸ் கீப்பிங் கெட்டப்பில் தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. குட்டி பாப்பா அந்த பக்கம் ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு, எடுத்து தெரியா அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பாருங்கள் இங்கே எதுக்கு வந்தீங்கன்னு கேட்கும்போது, அதை மட்டும் எடுத்துக்கூறா, நான் எடுத்துகிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் யாராவது வந்தாங்கன்னா உங்களை ஏதாவது பண்ண போகிறாங்க, கிளம்புங்க இங்கே இருந்துங்கும் போது, யார் அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்குறாங்க. அதான் இந்த ஹீரோ இருக்கான்ல, சரியான லூசு பாயா போட்டு டார்ச்சர் பண்ணுவான். அவனை பார்த்தாலே எனக்கு பயம். இதில் அது இல்லாமல் உன்னோட பாட்டி வேறு என்னை 2 நாளில் மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியே 2 நாள் தான் ஆகுது. எப்படி இப்படி தான் வந்து மனுஷங்களை பொருள் மாதிரி நடத்துகிறாங்களோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டி திடீர்னு திட்டிக்கிட்டு இருக்கா. கரெக்டாக ஹீரோ வந்துட்டான். பாட்டி என்ன பண்ணிட்டு இருக்க, திருப்பி அதே கெட்டப்பான்னு கேட்கும்போது இப்போ தான் ஹீரோயினுக்கு இல்லை அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, முடிச்சு விட்டாங்க நம்மளன்னு சொல்லி தோணுது. ஹீரோயினை மீட் பண்ணிட்டியா, அவள் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு ஸ்டார்ட் பண்ணும்போது, ஆமாம் ரொம்ப நல்ல பொண்ணு, இவ்வளோ நேரம் நம்ம குடும்பத்தை கழுவி ஊற்றிட்டு இருந்தா, அப்போ நீ பார்க்கலையே அப்படின்னு சொல்லி பாட்டு கேட்குறாங்க. இது கழுவி ஊற்றுனாலா அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிக்கிறான். ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுன்னு தெரில. உனக்கு கொஞ்சம் ஆக்டிங்கை போடலான்ட்டு அப்படியே வந்து எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்க ட்ரை பண்ணுறா. இவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னம்மா நடிக்கிறியான்னு கேட்கும்போது, இல்லைங்க நான் நடிக்கலை, ஆக்சுவலாக 2 நாளாக தான் எங்களுக்கு தெரியும், திடீர்னு அவர் வந்து கூட்டு வந்துட்டாரா, எனக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல, என்னோடய ஃபீலிங்ஸ்க்கும் மதிப்பு கொடுக்கணும்ல, ஆக்சுவலாக வந்து இது லவ்வா இல்லையான்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கவா டைம் கொடுக்கலன்னு சொல்லி ஆக்ஷன் போட்டவ, நான் கிளம்புறேங்க என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அழுகுற மாதிரி ஆக்டிங் போட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. ஹீரோவுமே அதே மாதிரி தான் நடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே வெளியில் வந்து அவள் ஃப்ரெண்டு கூட சேர்ந்துக்கிட்டு ஒரே பார்ட்டி தான், டான்ஸ் தான், அவ்வளோ பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்கா. கரெக்டாக ஹீரோக்கிட்டேருந்து கால் வருது. இந்த சைக்கோ எதுக்கு கால் பண்ணுதுன்னு தெரியலேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தா பாட்டி என்ன சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோ கிட்ட, பரவாயில்லடா நல்ல பொண்ணாக தான் இருக்கா, ஆக்சுவலாக நானுமே இந்த மாதிரி தான் இருந்தேன், உன்னோட தாத்தா வந்து என்னை சுற்றுன்னு சுற்றினாரு, அவர் கெஞ்ச விட்டு கதை விட்டு அப்புறம் தான் நான் ஓகே சொன்னேனே, பரவாயில்ல இந்த பொண்ணு ஓகே தான், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை தான் ஹீரோயினுக்கு கால் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். ஹீரோயின் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, என்னை மூச்சு விட்டாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே அப்படியே படுத்து தூங்குற, டைம் ஆனதே தெரியல. மொபைல் அடிக்குது, யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். நான் உன் வீட்டு வாசல் தான் இருக்கேன், வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன் ஆஃபீஸ்க்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியலேன்னு சொல்லி யோசிச்சவ, இல்லைங்க எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, ஒரு ஸ்டொமக் பெயினாக இருக்குது, நான் அதனால இன்றைக்கி ஆஃபீஸ் போகல, நாளைக்கு தான் போகிறேன், நீங்கள் இப்போ போயிட்டு வாங்க, நாளைக்கு வேணால் நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியா சரி ஓகே ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணவனுக்கு மனசுக்குள்ளே உறுத்தலாகவே இருக்குது. மேசன் சொல்கிறான், பாஸ் மீட்
மீட்டிங் இருக்குது, இன்னும் 1/2 ஹவரில் போய் ஆகணும்னு சொல்லும்போது, இல்லை அதுக்கு முன்னாடி மெடிக்கல் ஷாப்புக்கு போ, அங்கே போயிட்டு மெடிசன் வாங்கி கொடுத்துட்டு அப்புறமா மீட்டிங்க்கு போய்க்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். லைட்டாக ஹீரோயின் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த பக்கம் ஹீரோயின் யோசிக்கிறா, இப்போ நான் என்ன பண்ணுறது, இவங்ககிட்ட இப்படி சொல்லிட்டேன், எப்படி இங்கேருந்து தப்பிச்சு நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. சரி ஓகே, ஃப்ரெண்டை கூப்பிடலாம் ஹெல்ப்புக்குன்ட்டு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு தான் அங்கேருந்து வெளியில் வந்துக்கிட்டு இருக்கா. டேசி சொல்கிறா, இந்த கெட்டப்பில் அவனை உன்னை கண்டுபிடிக்க வாய்ப்பே கிடையாது, எனக்கே தூரத்துலேருந்து பார்த்தா இது நீ தானே, கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ வந்து டேசியை பார்த்துட்டான், மெடிசன் வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்திருப்பான். இவ தானே அன்றைக்கி அங்கே நின்றுட்டு இருந்தா, ஐடி கார்டு கூட இவகிட்ட தானே கொடுத்தோன்னு சொல்லி யோசிச்சவன் ஹீரோயினுக்கு கால் பண்ணுறான். அம்மா எங்கே இருக்கீங்க மேடம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக நர்ஸ் வரேன்னு சொல்லியிருந்திருக்காங்க, அதனால நான் முடிச்சுட்டு கால் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டா. ஆனால் ஹீரோ இது எல்லாத்தையுமே பின்னாடி இருந்து தான் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவங்க பேசுகிறதெல்லாம் இவன் பார்த்துட்டான். அடி பாவி என்னையை ஏமாத்துறேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ இவனுக்கு கரெக்டாக புரிஞ்சிருச்சு, இந்த டேசியும் ஹீரோயினும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணி நம்மளை ஏமாத்துறாங்க, இவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி தோணுது. என்னையவா ஏமாத்துறீங்கன்னு சொன்னவன் ஆஃபீஸ்க்கு தான் அதிரடியாக கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கான். சரி வந்து அவங்கள பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் வந்து ஜெனிஃபர்லான்னு சொல்லிட்டு யாராவது ஒர்க் பண்ணுறாங்களான்னு சொல்லி செக் பண்ணும்போது எல்லா சிஸ்டம்லையும் தேடிட்டேன் பாஸ், ஆனால் அந்த மாதிரி பேரில் யாருமே இல்லைன்னு சொல்லி மேசன் சொல்லி கேட்டிருக்கா. அது எப்படி இல்லாமல் போகும்னு சொல்லிட்டு இவன் சர்ச் பண்ணி பார்க்குறான். ரிசல்ட் நாட் ஃபவுண்ட்னு காமிக்குது. இவனுக்கும் ஒன்றும் புரியல. சரின்னு சொல்லிட்டு அந்த டிசைனர் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் எல்லாருமே மீட்டிங் போயிட்டாங்க, மீட் பண்ண முடியாமல் போயிடுது. அப்போ தான் யோசிக்கிறான், அந்த ஐடி கார்டில் சரினான்னு பேர் போட்டுருந்துச்சு, அதை சர்ச் பண்ணி பார்க்கலான்ட்டு பார்த்தா ஹீரோயினோட ஃபோட்டோ அம்பட்டமாக வந்து நிற்கிது. அவ்வளோதான் எனக்கு புரிஞ்சிச்சு, ஓ பேரை மாற்றி என்னை ஏமாற்றிருக்கியா, சும்மா விட மாட்டோம் சொல்லி கொலை வெறியில் இருந்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயினுக்கு இது எதுவுமே தெரியாதுல்ல. அப்போ ஹீரோ கால் பண்ணுறான், நீ முடிச்சிட்டியா, ஹாஸ்பிட்டல் விட்டு வந்துட்டியா, நான் வரேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன் அவர் என்னை மீட் பண்ண வர சொல்கிறார் நீங்கள் போது, சரி சரி டைம் இருக்கு, நீ ஓடிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி டேஸ் சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி நீ கொஞ்சம் சமாளிச்சிக்கோ, நான் வந்து போயிட்டு ஏதாவது பேசி சமாளித்து விட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துக்கிட்டு இருக்கா. பேருக்கு வந்து மேலே ஒரு பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு என்னமோ ரொம்ப உடம்பு முடியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. உடனே இவன் சொல்கிறான், ரொம்ப முடியலையோ அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம்மாங்க ரொம்ப முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி ஓகே, உன்னோட கம்பெனி சொன்னல, அந்த கம்பெனியை பற்றி நான் தெரிஞ்சுக்கலாமா, ஏன்னா உனக்காக ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, நம்ம கம்பெனியோட டைப் பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இல்லைங்க அதெல்லாம் வேண்டாம், எங்கள் பாஸ் அப்படிப்பட்டவரெலாம் கிடையாது, அவர் தனியாக முன்னேறி வரணும்னு நினைக்கிறவர்னு சொல்லும்போது, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே யோசிக்கிறான். இன்னும் மாடி என்னை ஏமாத்துற, சொல்லு எவ்வளோ போய் வேணுமோ வண்டியாக சொல்லு, எல்லாத்தையும் நான் கேட்க ரெடியாக தான் இருக்கேன்னு சொல்லி யோசிச்சவன். சரி ஓகே நான் கிளம்புறேன், நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெளியில் வந்தவன், இங்கே பாருங்க இன்னும் 1/2 ஹவரில் டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டில் எல்லாரும் ஆஜராகி இருக்கணும், எல்லாரையும் நான் மீட் பண்ணோம், அப்படி யார் வரலையோ எல்லாரையும் ஃபயர் பண்ணி விடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி பார்க்குறேன் என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஹீரோயின் சொல்கிறா, பரவாயில்ல முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி டேசிக்கு கால் பண்ணா. டேசி சொல்கிறா, இங்கே பாரு இன்னும் 1/2 ஹவரில் இங்கே வரலன்னு வச்சுக்கேன், உன்னை முடிச்சு விட்ருவாங்க பார்த்துக்கா, சீக்கிரம் கிளம்பிவான்னு சொல்லும்போது இவன் வந்து அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துக்கிட்டு இருக்கா. ஐயோ எனக்கு யார் மூஞ்சில் முடிச்சேன்னு தெரியலையே, இந்த ஓட விடுறாங்களேன்ட்டு பயந்து ஓடி வந்துக்கிட்டு இருக்கா. எப்படியோ ஆஃபீஸும் வந்து சேர்ந்துட்டா. ஹீரோ இருக்க மாட்டான்னு சொல்லி யோசிச்சுட்டு தான் வந்திருப்பா. ஆனால் பார்த்தா ஹீரோ சேர் போட்டு அந்த இடத்துல உட்காந்துருக்கான். இவளுக்கு என்ன பேசுறதுன்னு தெரில. உடனே மூஞ்ச மறைக்க ட்ரை பண்ணுறா. ஆனால் ஹீரோ எதுவுமே தெரியாத மாதிரி, நீங்கள் தான் சரினாவா, வாங்க வந்து உட்காருங்க, உங்களை பார்த்து இதில் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சந்தோஷமா, இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு இருக்கா. ஆமாம் நீங்கள் தானே வந்து இந்த ஸ்கிரிப்ட்லாம் எழுதிட்டு இருக்கீங்க, என்கிட்ட என்னமோ சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டான். இவளும் வந்து விடாமுயற்சியாக ஸ்கிரிப்டை எழுதிக்கிட்டு இருக்கா. அதை வாங்கி பார்த்தவன், இது வந்து நல்லா தான் இருக்குது, ஆனால் ரீரைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டான். நெக்ஸ்ட் டே கொண்டு போய் கொடுக்குறா. அவன் பார்க்க கூட இல்லை, வாங்கி ரீரைட் பண்ணுன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டான். இதே மாதிரி தான் டெய்லி கொண்டு போய் கொடுக்குறா. பார்க்காம கொள்ளாமல் ரீரைட் பண்ணுன்னு சொல்லி அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்கான். இவளாலாம் சுத்தமாக முடியல. நைட்டும் பகலும் உட்காந்து ஒரே ஸ்கிரிப்டை தான் மாற்றி எழுதிக்கிட்டு இருக்கா. இவளால் சுத்தமாக முடியல. அப்படியே படுத்து தூங்கிடுறா. இதை ஹீரோவும் தூரமாக இருந்து பார்க்குறான். அப்போ ஹீரோயினுக்கு கால் வருது, அவங்க அம்மா தான் கால் பண்ணுறாங்க. என்னடா செல்லம் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, இல்லைம்மா கொஞ்சம் வேலை ஆஃபீஸில் இருக்கேன்னு சொல்லும்போது, ஏன்டா அப்படி ஓவர் டைமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, அம்மா அப்போ தாம்மா நான் உன்னை சீக்கிரமாக இங்கே கூட்டிகிட்டு வர முடியும், நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டா. இதை கேட்குற இவனுக்கு, இவள் வந்து இவங்க அம்மாக்காக இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறா, இவளை கஷ்டப்படுத்துகிறோமோன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கு. அதனால் மெசேஜ் அனுப்பி விடுறான். அதோட கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே எனக்கு காசுலாம் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். இவன் வந்து புரியல இவனுக்கு, ஒரு வேளை குடிபோதையில் அனுப்பியிருப்பானோன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே தான் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ முன்னாடி 3 பேர் வரானுங்க, செம்ம குடிபோதையில் இருக்கானுங்க. என்னடா செல்லம் தனியாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கா, மாமா வேணா கம்பெனி கொடுக்குவான்னு சொல்லிட்டு அவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. கரெக்டாக அந்த பக்கம் தான் ஹீரோவும் கார் எடுத்துகிட்டு வந்திருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டான். ஹீரோயின்னு தெரிஞ்சோடனே அங்கேருந்து அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். அப்படியே 2 பேரும் மாறி சண்டை போட்டதில் அவனுங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டான். சரின்ட்டு ஹீரோயின் கிட்ட கேட்குறான், நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினோட ட்ரெஸ் வர கிழிஞ்சிருக்கும் இதில், அதனால வந்து அதை பார்த்தவன் இவனோட கோட்டை கழட்டி மேலே போட்டு விட்டுட்டு,
பயப்படாத, நான் பக்கத்தில் தானே இருக்கேன், சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு ஃபெலிக்ஸ் வந்துட்டான். ஏன்னா ஃபோன் பேசிகிட்டே தானே வந்துருப்பா டெய்ஸி கிட்ட. டெய்ஸி தான் சொல்லியிருப்பா ஏதோ பிரச்சனை போல இருக்கு, கால் கட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதனால அவனும் பயந்துக்கிட்டே தான் ஓடி வந்திருப்பான். இவன் என்ன பண்ணுறான், ஹீரோட கோட்டை கழட்டி அவன்கிட்டே கொடுத்துட்டு இந்த ஃபெலிக்ஸ் அவனோட கோட்டை கழட்டி ஹீரோயினுக்கு போட்டு விட்டு சரி ஓகே போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோக்கும் என்ன பேசுறதுன்னு தெரில, அவளுக்கு இவனுக்கும் நடுவில் என்ன இருக்கு என்னன்னு சொல்லி இவன் வந்து பேச முடியும் அந்த இடத்துல. அதனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி உறுத்தலாக தான் இருக்குது, ஆனால் எதுவும் பேசாமல் ஃபெலிக்ஸ் கூட கிளம்பி போயிட்டா. ஆனால் வீட்டுக்கு வந்த ஹீரோக்கு அவன் கூட்டிகிட்டு போயிருந்திருப்பான் ஹீரோயினை. அந்த காட்சி தான் கண்ண மூடி வந்துட்டு போகுது. எனக்கு ஏன் அப்படி தோணுது, நான் என்ன ஹீரோயினை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இவனுக்கு வந்து ஒரு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. எப்பயுமே வேலையை பற்றி மட்டுமே சிந்திக்கிறவன் இப்போ வந்து ஹீரோயினை பற்றி மட்டும் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே மேசன் கிட்ட போயிட்டு எனக்கு ஒன்று தோணுது, எனக்கு வந்து ஹீரோயினை லேட்டாக பிடிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு எனக்கு தோணுது. அதனால நான் ஏன் அவகிட்ட டேரெக்டாக போய் ப்ரப்போஸ் பண்ணிடக்கூடாதுன்னு கேட்கும்போது என்னப்பா சொல்கிறீங்க இவ்வளோ சீக்கிரமானு கேட்கும்போது, அப்புறம் இவ்வளோ சீக்கிரமாக கன்ஃபர்ஸ் பண்ணலன்னா வேறு எவனாவது கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு போயிட்டானா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுட்டு இருக்கான். உடனே மேசனும் சரி ஓகே ட்ரை பண்ணலாம் பாஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே ஹீரோயினை வந்து வர சொல்லியிருக்கான். ஹீரோயின் தாங்கிக்கிட்டே வரா, இன்றைக்கி என்ன சொல்ல போகிறானோ தெரியலையேன்ட்டு. பாஸ் நான் ஸ்கிரிப்ட் எழுதிக்கிட்டு தான் இருக்கேங்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த ஸ்கிரிப்டை பற்றி தான் பேசணும். அதனால நீ என்ன பண்ண, இந்த அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு கார்டை கொடுத்து இந்த ஹோட்டலுக்கு வந்துரு, இந்த ரூம் தான் புக் பண்ணியிருக்கேன், அந்த ரூமில் வந்து வெயிட் பண்ணிட்டு நான் அங்கே வந்து உன்ட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படியே இந்த பக்கம் ஹோட்டலில் 2 பேரும் உட்காந்துருக்காங்க சாப்பிட்றதுக்கு. அப்போ வெயிட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, பூங்கொத்து கேக்லாம் எடுத்துகிட்டு வராங்க. ஹீரோ உடனே நீல் டவுன் பண்ணி இந்த என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கை போட்டு விட்டு அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி யோசிச்சு பார்க்குறான். கடைசியில் பார்த்தா இதெல்லாம் கனவு போல இருக்குது. பரவாயில்ல, இது நிஜமாக நடந்தால் இன்னும் நல்லாயிருக்குன்னு சொல்லி யோசிச்சவன் எப்போ இந்த டைம் வருமோன்னு சொல்லி யோசிச்சுட்டு உட்காந்துருக்கான் அந்த இடத்துல. இந்த பக்கம் ஹீரோயினும் ஹோட்டலுக்கு கிளம்பி வந்துட்டா. பார்த்தா இவளோட கொலீக்ஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பாங்க பாஸ் எல்லாருக்குமே வந்து டீம் டின்னர் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. அது இன்றைக்கி தான் சொல்லி இவளுக்கு தெரியல. என்ன இங்கே நின்றுட்டு இருக்க சரினான்னு சொல்லி லீடு கேட்கும் போது ஹீரோயினுக்கு வந்து என்ன பேசுறதுன்னு தெரில. இல்லை என் பாய் ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியா, நானும் பாய் ஃப்ரெண்டை பார்க்கணும் தான் ஆசைப்பட்டேன்னு சொல்லும்போது வெயிட்டர் அந்த இடத்துக்கு வந்து மேடம் உங்களோட ப்ரைவேட் ரூம் ரெடி ஆச்சு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. உடனே வந்து இந்த டீம் லீடு என்ன சொல்கிறா, சரி ஓகே எங்களுக்கும் பாய் ஃப்ரெண்டை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, வாங்க எல்லாம் ஒன்றா போகலான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. எவ்வளோ டைவர்ட் பண்ணுறதுக்கு டெய்ஸியும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் யாரும் கேட்குற மாதிரி தெரியல. சரி நான் அவட பாய் ஃப்ரெண்டை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உள்ளே வந்து பார்த்தா ஹீரோ வந்து உட்காந்துருக்கான். ஹீரோயின் ஒன்று என்ன பண்ணுறா, எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, தயவு செஞ்சு ஒழிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி சோஃபா கடியில் ஒழிச்சு வச்சுக்கிட்டு இருக்கா. உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. என் பாய் ஃப்ரெண்ட் வரலையா, அவருக்கு ஏதோ வேலையா தான் வெளில போயிட்டாரு, நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லும்போது மேடம் நாங்கள் காசுலாம் ரீஃபண்ட் பண்ண மாட்டேன்னு வெயிட்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்ட டீம் லீடர் என்ன சொல்கிறா, எதுக்கு இது எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணோம், பேசாமல் நம்ம எல்லாரும் சாப்பிட்றலாம், பாஸ் தான் டின்னர் செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லியிருக்காருல, அதை இன்னொரு நாள் பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது இதெல்லாமே கேட்குறவங்களுக்கும் ஓகேன்னு தான் தோணுது. ஃபுட்டெலாம் வேறு பார்க்க காஸ்ட்லியாக இருக்குது, இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டதே இல்லைப்பான்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதனால சரி ஓகேன்னு சொல்லி சைலண்ட்டாக எல்லாருக்கும் கம்பெனி கொடுத்துக்கிட்டு இருக்கா. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு போகிற வரைக்கும் மூட்டி போட்டுட்டு ஹீரோ வந்து சோஃபாவுக்கு பின்னாடி தான் உட்காந்துருக்கான். எல்லாரும் போன உடனே தான் எழுந்திருக்கிறான். அவனால் எழுந்து நிற்கவே முடியல, முட்டிலாம் செம்ம வலி வலிக்குது. உடனே வெயிட்டர் பார்க்குறான், நீங்கள் இவ்வளோ நேரம் எங்கேயா ஒழிஞ்சிட்டு இருந்தீங்கன்னு கேட்கும்போது கொஞ்சம் போயிட்டு எனக்கு ஃபுட் எடுத்துருவாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான் என்ன பண்ணுறதுன்னு. இந்த பக்கம் டெய்ஸி வந்து சரி நீ போய் கண்டினியூ பண்ணு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிட்டா. ஏன்னா அவள் பார்த்துருப்பா ஹீரோ ஒழிஞ்சிருந்ததை. இவள் வரா பயந்துக்கிட்டு இது வந்து அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன நடக்குதுங்க, இப்போ அவங்க பார்த்தா என்ன ஆயிரப்போகுது, எதுக்கு இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லோரும் என்ன தான் நான் ஏதோ உங்களை செடியூஸ் பண்ண தான் நினைப்பாங்க, பணத்துக்காக உங்களை ஏமாத்துறேன்னு நினைப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸில் தேவையில்லாமல் தப்பாக பேசுவாங்க, அதுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே இவனு எதுவும் பேசாமல் வீட்டுக்கு வந்துட்டான். லவ் ஏன் இவ்வளோ காம்ப்ளிகேட்டாக இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டே வந்துக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணுறது பேராண்டி, அப்படி தான் இருக்கும், நீ இந்த மாதிரி இத்தனை நாளாக சிங்கிளாக சுற்றினல, பொண்ணுங்களை ஈஸியாக முடக்கிடலான்னு நினைக்கிறியா, அதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது, கொஞ்சமாக எஃபோர்ட் போடுறான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த எஃபோர்ட்டை போட தெரியாமல் தானே இங்கே மொழி பிதுங்கி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். சரி சரி விடு, எமோஷ்னல் சப்போர்ட் பண்ண, அவகிட்ட வந்து நீ எவ்வளோ லவ் பண்ணுறன்றதை காமின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவனும் சரி என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயினுக்கு கால் வருது. காலை எழுந்திருக்கும் போது எவன்டா அவன் நம்ம கால் பண்ணுறதுன்னு அட்டென்ட் பண்ணால் ஃபெலிக்ஸோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் கால் பண்ணியிருக்கா. அவன் என்ன சொல்கிறான்னா, உங்களை மீட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறோம், கொஞ்சம் வர முடியுமான்னு சொல்லி கேட்டிருக்கா. உடனே டெய்ஸியும் கூட்டிகிட்டு தான் ஹீரோயின் வரா. இவன் என்ன பண்ணுறா, ஹீரோயினை வெறுப்பேற்றுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கா. எங்கள் 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது, அதனால தான் உன்னை மீட் பண்ணி உங்ககிட்ட சொல்லலாம்னு சொல்லி கால் பண்ணோம், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நீங்கள் வருவீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் வருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் 2 பேரும் சேர்ந்து ஏதோ வெக்கேஷனுக்காக ஒரு ரிவர் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்களாம்மா. அது ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்ச இடமா, அதனால அந்த இடத்துக்கு வர முடியுமான்னு கேட்கும்போது டெய்ஸி என்ன சொல்கிறா, அவள் எப்படி வருவா, அவளுக்கு எவ்வளோ
எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா, அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் எம்புட்டு அழகாக இருப்பான் தெரியுமா, அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு சிஇஓ அப்படி இப்படின்னு சொல்லி அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கா. அப்படியா சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃபெலிக்ஸ் ஓகே சொல்லிட்டான். மனசுக்குள்ளே ஏதோ உறுத்தலாகவே இருக்கு அவனுக்கு. இந்த பக்கம் வெளில வந்தோன்னே ஹீரோயின் கேட்குறா, ஏன்டி இப்படி போய் சொன்னாங்க போது, அதை விடு அதுக்கு என்ன, வெக்கேஷனில் நம்மளால் சிஓ கூட போக முடியலன்னா நம்ம 2 பேர் தனியாக போகலான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ஹீரோ கூப்பிட்றான், சரி நான் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்த உடனே 2 பேர் ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. ஒரு டேஸ் சொல்கிறா, அதை வந்துட்டான்ல உன்னோட பாய் ஃப்ரெண்டை, போ 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 நான் வந்து கிளம்புறேன், நீங்கள் 2 பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்காங்க இருந்து. என்ன விஷயம் பாஸ் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை, ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா வெளியில் போகிறேன், எனக்கு அசிஸ்டண்ட்டாக நீ கூட வர முடியுமான்னு சொல்லி கேட்கும்போது இவளுமே கொஞ்சம் தாங்கிட்டு சரி ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறா. 2 பேர் சேர்ந்து ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. எந்த ஹோட்டல் வந்து ஃபெலிக்ஸோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லியிருப்பாளோ அதே ஹோட்டலுக்கு தான் 2 பேரும் வந்திருக்காங்க. உடனே வந்து அங்கே இருக்கிற ஆள் வந்து ஒரே ஒரு கீயை கொடுக்குறாங்க. இதை கேட்டோன்னே இவ ஒரே ஒரு ரூம், தனி ரூம்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ஃபெலிக்ஸோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டா. அங்கே வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. இவளோட கிளாஸ்மேட் தான் எல்லாருமே, காலேஜில் ஒன்றா படித்தவங்க. அம்மா உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு கேள்விப்பட்டோம், எங்கே உன் பாய் ஃப்ரெண்டுன்னு கேட்கும்போது பின்னாடியிலேருந்து ஹீரோ அப்படியே மாசாக என்ட்ரி கொடுத்துக்கிட்டு இருக்கான். இவனை பார்த்தோன்னே சுற்றி இருக்கவங்களுக்கு ஆமாம் டெய்ஸி சொன்ன மாதிரி செம்ம அழகாக இருக்காரு பையன் அப்படின்னு சொல்லி அசந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவனும் அப்படியே அழட்டிக்காமல் பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு ஷோல்டர் மேலே கை போட்டுட்டு, நான் தான் வந்து செரீனாவோட பாய் ஃப்ரெண்டு, நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டாக பேசிக்கிட்டு இருக்கான். உடனே வந்து ஃபெலிக்ஸோட கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்குறா, அம்மா அவங்களோட பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது இவன் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் கேட்குறா, எதுக்குங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, தேவையில்லாமல் உங்களுக்கு பிரச்சனை ஆகிற போகுது அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சாப்பிட்றதுக்காக தான் போயிருக்காங்க. அங்கே இருக்க எல்லாருமே ஹீரோயினை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்மா நீங்கள் ஹென்ரின்னு சொன்னீங்களே, நீங்கள் அந்த சிஓவா அப்படின்னு கேட்கும்போது இவனுக்கு கார்டு எடுத்து காமிச்சு, ஆமாம் நான் தான் வந்து அந்த ஹென்ரி கம்பெனியோட சிஓன்னு சொல்லும்போது எல்லாருக்குமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. நம்ம ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்ட் வந்து சிஓவா, அப்போ நாளை பின்ன ஏதாவது தேவைப்பட்ட ஹெல்ப் பண்ணுவீங்க தானேன்னு கேட்கும்போது ஆமாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் இந்த பக்கம் ஃபெலிக்ஸோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தான் ஒரு மாதிரி மனசுக்குள்ள உறுத்தலாகவே இருக்கு, நம்மளை விட பெட்டரான ஒரு பர்சன் அவளுக்கு கிடச்சிட்டாங்களோன்ட்டு. அம்மா உங்களோட ஃபஸ்ட் மீட்டிங் எப்படி இருந்துச்சுன்னு கேட்கும்போது ஹீரோ சொல்கிறான், அது வந்து ஃபஸ்ட் டைம் இவளை மீட் பண்ண உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, இன்டர்வியூவில் தான் அவளை பார்த்தேன், அந்த டைம்லேருந்து அவளை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியா நீங்கள் செம்மையாக ஆக்ட் பண்ணுறீங்கங்க அப்படின்னு சொல்லி இவ காதுக்கிட்டேன்னு சொல்லும்போது, நான் ஆக்ட் பண்ணேன்னு யார் சொன்னா, நான் உண்மையாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன்னொடனே இவளால் அங்கே உட்கார முடியல, எழுந்து ஓடி வந்துட்டா. எதுவும் உண்மையாவா, அப்போ இந்த சைக்கோ நம்மளை லவ் பண்ணுறானான்னு சொல்லி ஒன்றும் புரியல இவளுக்கு. மூழ்ச்சிட்டு நின்றுட்டு இருக்கா அந்த இடத்துல. அப்போ பார்த்தா ஆப்போசிட்டில் வந்து ஃபெலிக்ஸ் நின்றுட்டு இருக்கான். ஃபெலிக்ஸ் கேட்குறான், அம்மா உண்மையாலுமே நீ லவ் பண்ணுறியா, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானான்னு கேட்கும்போது ஆமாம் இருக்காரு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு வந்துட்டு ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்கிறதுக்கு வரான். ஆனால் அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டான். என்ன பிரச்சனை, எதுக்கு என் கேர்ள் ஃப்ரெண்ட்டை பேசிக்கிட்டு இருக்க, ஏதாவது வேணா என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லும்போது அது ஒன்றும் இல்லை, திடீர்னு அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டானா, அதனால தான் அதை பற்றி கேட்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது நான் தான் அவளோட பாய் ஃப்ரெண்டு, இப்போ என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அது ஃபெலிக்ஸாலே எதுவுமே பேச முடியல. ஹீரோ உடனே அங்கேருந்து அவளை கூட்டிகிட்டு வந்துட்டான். இவ கேட்குறா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன்னா நான் உன்னை மேரேஜ் பண்ணணும் ஆசைப்பட்றேன், அதுக்காக தான் இவ்வளவும் பேசிக்கிட்டு இருக்கேன், இப்போ ஃபேக்காக டேட் பண்ணால் என்ன, இப்போ நம்ம வந்து உண்மையாக டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், நீ என்ன சொல்கிறேன்னு கேட்கும்போது இவ எதுவுமே பேசாமல் அங்கேருந்து ஓடி போயிட்டா. ஆனால் இது எல்லாத்தையுமே பின்னாடியிலேருந்து ஃபெலிக்ஸ் கேட்டான். ஃபெலிக்ஸ் சொல்கிறான், இவ்வளோ பெரிய கம்பெனியோட சிஓவாக இருந்துக்கிட்டு நீங்கள் எதுக்கு ஹீரோயின் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, ஹீரோயின் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஒர்த்தெல்லாம் கிடையாது, அப்படி இருந்து நீங்கள் அவள் பின்னாடி போகிறீங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னு கேட்கும்போது, ஏன்னா அவளை எனக்கு பிடிச்சிருக்கு, அவள் ஒர்த்தா இல்லையாங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும், நீ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்திட்டு அங்கேருந்து போயிட்டான். இது எல்லாத்தையுமே பின்னாடி இருந்து ஃபெலிக்ஸோட கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்குறா, இவன் எதுக்கு அவன் மேலே எவ்வளோ கன்சர்னாக இருக்கான், ஒருவேளை இவனுக்கு உண்மையிலே அவ்வளோதான் பிடிச்சிருக்கோ அப்படின்னு சொல்லி இவளுக்கும் தோண ஆரம்பிச்சிருது. கோமா அங்கேருந்து போயிட்டா. இந்த பக்கம் ரூமில் ஹீரோயின் உட்காந்துருக்கா. அப்போ ஹீரோ கிட்டேருந்து மெசேஜ் வருது, நான் பக்கத்து ரூமில் தான் இருக்கேன், ஏதாவது வேணும்னா எனக்கு கால் பண்ணு, பயப்படாதுன்னு சொல்லி கேட்டிருக்கான். இவளுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. அப்படியே வீட்டுக்கு வந்து பாட்டிக்கிட்ட இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ உனக்கு ஓகே சொல்லியான்னு கேட்கும் போது வெயிட் பண்ணிட்டு இருக்கா, அவளோட ரிப்ளைக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்கும் போது மேசன் கிட்டேருந்து மெசேஜ் வருது, நான் ஹீரோயினை பார்த்தேன்னு சொல்லிட்டு. உடனே பாட்டி கேட்குறாங்க, என்னடா நடக்குது பேராண்டி, எங்கடா இருக்கா அவள் அப்படின்னு கேட்கும்போது நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னா, இந்த ஃபெலிக்ஸ் இருக்கான்ல, அவன் தான் ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு வந்திருப்பான். 2 பேரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இவன் என்ன பண்ணுறான், அவன் கை பிடிச்சிட்டு உன்னால தான் இவ்வளோ நடக்குதுன்னு சொல்லும்போது என்ன நடந்துச்சுன்னு இவ கேட்குறா. இவன் வந்து அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வந்து பிரேக்கப் பண்ணிட்டானாமா, அதை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கான்.
எதுக்கு என்ன இதில் காரணமாக காமிக்கிறேங்கும் போது ஏன்னா எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்கு, ஸ்டார்டிங்லேருந்து ஒன்று தான் பிடிச்சிருந்ததுங்கும் போது இதை மேசனும் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்படி நடக்குதா ஒன்றுன்னு சொல்லி ஹீரோக்கு கால் பண்ணி சீக்கிரம் வாங்க பாஸ்ன்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். பாட்டி பாட்டி என்னோட வாழ்க்கை பிரச்சனை, நான் போயிட்டு வந்துடுறேன் பாட்டின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் பாட்டி கத்துறாங்க, டே நின்று தொலைடா, அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணுடான்ட்டு. அதெல்லாம் ஹீரோ காதில் வாங்குற மாதிரி தெரில. இந்த பக்கம் பார்த்தா ரெண்டு பேருமே காணும். ஹீரோ யோசிச்சு பார்க்குறேன் என்ன பேசியிருப்பாங்கன்ட்டு. ரெண்டு பேரும் ஒருவேளை அவன் ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருப்பான், ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணியிருப்பாள்னு சொல்லி அவனுக்கு பயமாக இருக்கு. பார்த்தா இந்த பக்கம் ஆஃபீஸில் ஹீரோயின் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இவன் என்ன சொல்லியிருந்திருப்பானா, எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒன்று தான் ரொம்ப பிடிக்கும், ஆனால் நீ என்கிட்ட லவ் சொல்லணும்னு நான் யோசித்தேன், அதனால தான் நீ ஜெலஸ் ஆகணுன்ட்டு நிறைய பொண்ணுங்கள்கிட்ட பேசினேன், எல்லாரும் டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன், அப்போயாவது நீ லவ் சொல்லிடுவேன்னு பார்த்தேன், ஆனால் நீ சொல்லவே இல்லை, நீனும் அவ்வளோ ஸ்டபனாக இருந்துட்ட. இப்போ நானே சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, 8 வருஷமும் ஒன்று நான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு ஃபெலிக்ஸ் சொல்கிறான். ஆனால் இவன் என்ன சொல்லிடுறா, இல்லை வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டா. இவளுக்கு மனசுக்குள்ள என்ன தோணுதுன்னா, இவ்வளோ ஒரு க்ரூவலான பர்சனாக இவன் நம்மளை ஜெலஸ் ஆக்கணும்னு அத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணியிருக்கானான்னு சொல்லி யோசிக்கிறா. இந்த பக்கம் ஹீரோவை பற்றி யோசிக்கிறா. இல்லை அவன் ஒரு பெரிய பிசாசுன்னு சொல்லி யோசிச்சுட்டு அங்கேருந்து காஃபி குடிக்கலான்ட்டு வரும்போது ஆப்போசிட்டில் ஹீரோ நின்றுட்டு இருக்கான். என்ன விஷயம்னு ஹீரோயின் தயங்கிட்டே கேட்கும் போது, நான் உன்கிட்ட சொன்னேன், நீ எனக்கு ரிப்ளைவே பண்ணலேன்னு கேட்கும் போது, இல்லை வேண்டான்னு சொல்லிடுறா. அப்போ நீ என்னை ரிஜெக்ட் பண்ணுறியான்னு இவன் கேட்கும் போது, அப்படி இல்லை, உங்கள் லைஃப் வேறு என்னோடய லைஃப் வேறு, ரெண்டுமே என்றைக்கு ஒன்று சேரவே சேராது, அதனால தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சாரின்ட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. இது பாட்டி மாவும் மேலே இருந்து பார்த்துட்டாங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சா, இதுக்கு மேலே இது வேலைக்காகாது, நான் இனிமேல் பிளான் பண்ண வேண்டியதான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. இவளோட பேர் லியா. இவள் ஃபாரின்லேருந்து இப்போ தான் சைனாக்கு வரா போல இருக்கு. இவன் நடந்து வரும்போது ஹீரோயின் ஹீரோவை திட்டிக்கிட்டு இருக்கிறத கேட்டுட்டா. ஆமாம், நீ இப்போ ஹீரோவை பற்றியா பேசிகிட்டு இருந்தேன்னு கேட்கும் போது, ஆமாம் அந்த பைத்தியத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேங்கும் போது, நான் அவனோட ஃபியான்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஃபியான்சேவா, சாரிங்க, நான் தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க, ஆனால் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க அந்த ஆள்கிட்டன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிட்டா. உடனே லியா பாட்டியை மீட் பண்ணும்போது பாட்டி சொல்கிறாங்க, என்ன கல்யாணத்தை பண்ணிட்டு தானே திருப்பி ரிட்டன் ஊருக்கு போவேன்னு கேட்கும்போது, ஆமாம் கண்டிப்பாக நான் அதுக்காக தான் வந்தேன், கல்யாணம் முடிஞ்சு தான் கிளம்பி போயிட்டுருப்பேன்னு சொல்லும்போது, அப்போ நீ எனக்கு ஒரு உதவி பண்ணுமே அப்படின்னு சொல்லி இவங்க ஏதோ கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா டிபார்ட்மெண்ட்டில் எல்லோரும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, புதுசாக நமக்கு டைரக்டர் வர போகிறாராமா, எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பொண்ணாக இருக்கும்னு நான் யோசிக்கிறேன்னு சொல்லும்போது, ஆமாம் யோசிக்காத, ஆல்ரெடி அந்த மேடம் ஹீரோவோட லவ்வர், ஆமாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லும்போது ஹீரோக்கே புரியல, என்னங்கடா பேசுகிறீங்கன்னு சொல்லி சுற்றி முற்றி பார்த்துட்டு போய் உள்ளே பார்க்குறான். பார்த்தா தான் லியா வந்திருக்கதே அவனுக்கு தெரியுது. நீ ஏண்டி இங்கே அப்படின்னு சொல்லி கேள்வியை அப்படி தான் கேட்டுட்ருக்கான். பாட்டி சொல்கிறாங்க, என்னடா பேசுகிறேன்னு கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை, புதுசாக வந்திருக்காளே அதான் கேட்டேன், கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் பாட்டி அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கப்புறம் அவள் இங்கே தான் வேலை பார்ப்பா, நீங்கள் ரெண்டு பேரும் இதுக்கப்புறம் ஒன்றா தான் சேர்ந்து வேலை பார்க்க போகிறீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டி சொல்கிறது எதிர்த்து பேசுகிற அளவுக்கு ஹீரோக்கு தைரியம் இல்லை. அதனால சரி ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். அப்படியே எல்லாரும் மீட்டிங்காக தான் ஒன்றா கூடியிருக்காங்க. ஹீரோயின் அந்த இடத்துல இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா பார்க்கும்போதே இவளுக்கு ஒரு மாதிரி வயிற்றுச்சலாக இருக்குது. லியாவும் ஹீரோயின் கிட்ட கோவம்லாம் படல, நார்மலாக தான் பேசிக்கிட்டு இருக்கா. அப்படியே ஹீரோவோட கையை பிடிச்சிக்கிட்டு ஹீரோயினை திரும்பி பார்த்துக்கிட்டே நடந்து போய் கேட்டிருக்கா. டெய்ஸி கேட்குறா, என்னடி நடக்குதுங்க, அப்போ உன்னோட காதல் புட்டுக்குச்சா அப்படின்னு கேட்கும்போது, நான் தான் அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி இவ சொல்கிறா. இப்போ தான் தோணுது டெய்ஸிக்கு, பைத்தியமே நீ தான் இந்த மாதிரி பண்ணதான்னு சொல்லி. அப்போ தான் மெசேஜ்லாம் செக் பண்ணுறா. டெய்ஸி ஒரே பசங்க ப்ரொஃபைலாக ஹீரோயினுக்கு அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா லியா கேட்குறா, அம்மா நீ கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவில் இருக்கியா இல்லையான்னு கேட்கும்போது, எனக்கு ஆல்ரெடி ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணை தான் நான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவள் என்ன லவ் பண்ணலாம், சரி நான் அவளை தான் லவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் டெய்ஸி கேட்குறா, பையன் எப்படி இருக்கணும்னு கேட்கும்போது, கொஞ்சம் ஸ்லிம்மாக ஹைட்டாக ஹீரோ மாதிரியே இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எல்லாமே ஹீரோவை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. டீட்டெயில்ஸ்லாம் இவ்வளோ ஓகேங்கிற மாதிரி ப்ரொஃபைல்லாம் செலக்ட் பண்ணி அனுப்பிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் இதெல்லாம் ஹீரோ காதில் வாங்கிட்டானே மேசன் கிட்ட போய் சொல்கிறான், அந்த ஹைட்டான ஸ்லிம்மான பையன் யார் நான் பார்த்தே ஆகணும், நீ போய் பார்க்குற, எப்படியாவது அந்த பிளைண்ட் டேட்டை மண்ணை வாரி கொட்டி நிறுத்திட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் பார்த்துக்கிறேன் விடுங்க பாஸ்ன்னு சொல்லி மேசன் அங்கேருந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா டெய்ஸியும் ஹீரோயின் வந்துட்டாங்க அந்த இடத்துக்கு. உண்மையில அழகாக ஒரு பையன் அந்த இடத்துக்கு வரா. ஒரு டெய்ஸ் சொல்கிறா, ஐயோ இவன் ஹீரோவோட அழகாக இருக்கானே, பரவாயில்ல, எனக்கு இவ்வளோ நாள் ஹீரோ தான் க்ரஷ்ஷாக இருந்தான், இதுக்கப்புறம் இவன் தான் க்ரஷ்ன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருங்கள், பிளைண்ட் டேட் பண்ணி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, எனக்கு உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள், நம்ம இப்போயே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவன் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கான் போல இருக்க. இந்த மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது மேசன் அந்த இடத்துக்கு செல்லம் என்ன ஒரு சண்டைக்காக இப்படி கோச்சிட்டு வந்துடலாமா, மாமா மேலே அவ்வளோ கோவமான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டோடனே அந்த பையன் டென்ஷன் ஆகி அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். உடனே ஹீரோயின் கேட்குறா, என்னடா பேசிக்கிட்டு இருக்க, நீ என் பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை மேடம், என்னை மன்னிச்சிருங்க, இது எல்லாமே உங்களோட நல்லதுக்கு தான் பண்ணேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மேசன் ஓடி போயிடுறான். இந்த கோவத்திலே ஹீரோயின் அங்கேருந்து நடந்து வரும்போது லியாவை மீட் பண்ணுறா. லியா என்ன சொல்கிறா, ஹீரோக்காக தான் டீ வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன், அதுவும் அவருக்கு பிடிச்ச ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்கா. ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறா,
அதை கொண்டு போய் லியா கொடுக்குற மாதிரியும் ஹீரோ அவளை ஹக் பண்ணி கிஸ் பண்ணுற மாதிரியும் யோசிச்சு பார்க்கும்போதே இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கு தான் சொன்னேன், அவர் லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போதே ஓகேன்னு சொல்லிட்டு குறுக்க முட்டுக்கட்டை போட்டு தடுத்துட்டு இப்போ உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒன்றும் பண்ண முடியாதுங்கும் போது இல்லை நான் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் அம்மா கிட்டேருந்து கால் வருது. அவங்களுக்கு வந்து கால் உடஞ்சிருச்சு போல இருக்குது. ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அவங்கள மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கா. என்னடா செல்லம் தனியாக வந்திருக்கா, எங்கே உன்னோட பாய் ஃப்ரெண்டு, அம்மாவுக்கு ஆசை இருக்காதா தன்னோட மருமகனை பார்க்கணுன்ட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் இல்லை கூட அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்லை அவருக்கு கொஞ்சம் வேலை இருக்குமாங்கும் போது அப்படி என்ன மாமியாரை பார்க்குறத விட வேலை, நெக்ஸ்ட் டைம் கூப்பிட்டு வரணும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒன்று மேசனை போய் பிடிச்சி இழுத்துட்டு இருக்கா. தயவு செஞ்சு வாடா வந்து எனக்கு உதவி பண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது இல்லை மேடம் நான் வரமாட்டேன் மேடம், பாஸுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு கொண்டுருவார் அப்படிங்கும் போது டே அன்னைக்கு எவ்வளோ அழகாக நடிச்சு எனக்கு பாய் ஃப்ரெண்டா அதே மாதிரி வந்து நடிடா வாடான்னு சொல்லி கூடும்போது ஹீரோ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டான். என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஏன்னா 2 பேருக்குள்ளே பிரச்சனைன்னு கேட்கும் போது இல்லை எனக்கு பாய் ஃப்ரெண்டாக நடிக்கிறதுக்கு அவனை கூப்பிட வந்தங்கும் போது நீ ஏன் என்ன கேட்கல, நான் இருக்கிறது என்ன உனக்கு தெரியலையான்னு கேட்கும் போது இல்லை அவன் ஆல்ரெடி எனக்கு பாய் ஃப்ரெண்டாக நடிச்சிருக்கான், அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கும் போது டே அவளுக்கு பாய் ஃப்ரெண்டாக நடிச்சியா, என்ன நடக்குதுங்க சொல்டா அப்படின்னு கேட்கும்போது இல்லை பாஸ் அதை லாங் ஸ்டோரி அப்புறமா சொல்கிறேன்ட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். உடனே ஹீரோ கேட்குறான் இப்போ மேசன் இல்லை என் கூட வர ஓகே வாங்கும் போது ஹீரோயினுக்கும் வேறு ஆப்ஷன் இல்லை, அதனால அவங்க கூட தான் கிளம்பி வந்திருக்கா. இந்த பக்கம் ஹீரோயினோட அம்மா ஏதோ ட்ராமா பார்த்துட்ருக்காங்க. அப்படியே ஹீரோவை பார்க்குறாங்க. ஐயோ என் ட்ராமாவில் வர ஹீரோ மாதிரியே இருக்கியப்பா, அம்புட்டு அழகாக இருக்கியப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பையன் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேர் பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, நீ போய் கொஞ்சம் பையனுக்கு ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டு வா, நான் வந்து உட்காந்து பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேரும் பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான்ப்பா, உனக்கு உண்மையிலே ஹீரோயினை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனு சொல்கிறான். ஒருவேளை உன்னோட இம்பார்ட்டன்ஸ் வந்து குறைஞ்சி அவள் உனக்கு பிடிக்காம போய் அவள் விட்டுட்டு போயிட்டீன்னா என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுவாள்லப்பா, அதுக்கு தான் கேட்குறேன். ஊரில் எல்லாருமே பேசுகிறாங்க 30 வயசு ஆயிடுச்சு இன்னும் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலன்ட்டு, அவளுக்குலாம் கல்யாணம் ஆகவே ஆகாது, யார் அவளை கல்யாணம் பண்ணிப்பான்னு எல்லாம் தப்பாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, கடைசியாக என் பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையன் நீ கிடச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே தான் ஹீரோ வந்து ஹீரோயின் கூட நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். இதை ஹீரோயினும் நோட் பண்ணிவிட்டு கேட்குறாமா, என்ன விஷயம் யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது அது ஒன்றும் இல்லை, உங்கள் அம்மாவை வந்து நம்ம எப்படியோ பேசி சமாளிச்சாச்சு, இப்போ என் பாட்டி எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கேன், அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுறேன்னு சொல்லிட்டு காரை ஓட்டிக்கிட்டு அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கான். பாட்டி பழையபடி வந்து டேட்டிங் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போதே ஹீரோக்கு அவ்வளோதான் டயர்ட் ஆயிடுச்சு, தலை தொங்கி போய் உட்காந்துருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு வந்து லீனு ஒருத்தர் வந்து ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக வராரு. இவர் யாருன்னா ஹீரோ கூட டைப் வச்சிருக்க ஒரு கம்பெனியோட பாஸ் தான் இவர் வந்து என்ன கேட்குறாருனா, எப்போவுமே உங்கள் அப்பா இருந்த வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் கொடுப்பீங்க, அந்த ப்ராஜெக்டை நாங்கள் ஒழுங்காக பண்ணலைன்னா தான் அந்த ப்ராஜெக்ட்டை கேன்சல் பண்ணுவீங்க, ஆனால் இப்போல்லாம் நீங்கள் வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடியே ரிசர்ச் பண்ணி ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணிடுறீங்க, சான்ஸ் கொடுத்தா தானே அதை தெரிஞ்சுக்க முடியும் போது இல்லை இது என்னோட ஸ்டைல் அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் இதை கேட்ட உடனே இவருக்கு டென்ஷன் ஆகிடுது. ஹீரோயின் ஹோட்டலுக்கு போயிருக்கப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க, அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய் கேட்டுருக்காரு. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு வந்து காலையில் எழுந்திரிக்கும் போதே ஒரு கால் வருது, பாட்டிமா தான் கால் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ ஓடி வந்து பார்க்கும்போது பாட்டிமா வந்து ஃபீல் பண்ணிட்டே சொல்கிறாங்க, இங்கே பாரும்மா நான் வந்து உன்னை கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ, அவன் வீட்டில் இல்லை அதனால தான் ஒன்று ஹெல்ப்புக்கு கூப்பிட்டேன்னு சொல்லும்போது பரவாயில்ல பாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அம்மா எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சே ஆகணும், உங்கள் 2 பேருக்கும் உண்மையிலே ஒருத்தவங்க பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, என் பேரன் உன் மேலே உயிராக இருக்கான் உனக்கு எப்படின்னு கேட்கும்போது எனக்கும் அவரை பிடிச்சிருக்குன்னு இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்புறம் என்ன சொல்கிறதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை பாட்டி அது எப்படி சொல்கிறதுன்னு தான் தெரியலங்கும் போது இதில் என்னடா இருக்குது, உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா டைரெக்டாக பிடிச்சிருக்குன்னு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இல்லை அது வந்து லியா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது லியா உள்ளே வந்துக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலாக என்னென்னா லியா அப்ராட்லேருந்து இங்கே வந்தது எதுக்குன்னா கல்யாணத்துக்காக தான், ஆனால் ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இல்லை, அவள் இன்னொரு பையனை லவ் பண்ணுறா, அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருப்பா. அது மட்டும் இல்லாமல் பாட்டியை மீட் பண்ண வந்தது எதுக்குன்னா இந்த எங்கேஜ்மெண்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக தான், நான் வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ட்டு. பாட்டி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அதெல்லாம் எனக்கு ஓகே தான், அதுக்கு முடி ஒரு ஹெல்ப் மட்டும் நீ எனக்கு பண்ணணும், ஹீரோயின் முடி இந்த மாதிரிலாம் நடிக்கணும்னு சொல்லியிருந்திருப்பாங்க, அதனால தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது பிளான் பண்ணி. இதெல்லாம் கேட்ட ஹீரோயினுக்கு நீங்கள் வந்து எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டீங்களா, சரி ஓகே நான் சீக்கிரமாகவே ஹீரோ கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணிடுறேன், நாங்கள் 2 பேரும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கா. லியாக்கும் பாட்டிக்கெலாம் ரொம்ப ஹாப்பி, நம்மளோட பிளான் எப்படியோ ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்ட்டு. இந்த பக்கம் ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருக்கா எப்படி அவர்கிட்ட சொல்கிறது, என்ன சொல்லி ப்ரப்போஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒன்றுமே புரியல. உடனே யோசிச்சு பார்க்குறா, பேசாமல் அவர்கிட்ட பேசுகிற மாதிரி கூப்பிட்டு அப்படியே கீழே விழுந்த மாதிரி நடிச்சு அவர் பக்கத்தில் வரும்போது ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிடலாமான்னு சொல்லி யோசிக்கிறா. ஐயோ கன்றாவியாக இருக்குமே, சரி ஓகே
இப்போ எதுக்கு பிளான் பண்ண வேண்டாம், அங்கே போய் பிளான் பண்ணிக்கலான்ட்டு அழகாக கிளம்பி ரிங்கோடு தான் நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா ஆஃபீஸ் ஃபுல்லாக எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன இதோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஹீரோயின் கூட வந்து ஹீரோ இருந்தால அந்த ஃபோட்டோ வந்து யாரோ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டாங்க. அது எப்படி ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்கன்னா, இவன் வந்து கூட வேலை பார்க்குறவங்களெல்லாம் புள்ளி பண்ணுறான், அவங்களெல்லாம் அப்யூஸ் பண்ணுறாங்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாங்க போல இருக்குது. இது ஹீரோட காதுக்கும் போயிடுச்சு. ஹீரோ என்ன சொல்கிறான்னா, முடிஞ்ச வரைக்கும் ஹீரோனோட பேர் இதில் வராமல் பார்த்துக்கோ, அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி கேட்டிருக்கான். இந்த டைம்லேயும் ஹீரோயினை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறான். ஆனால் சுற்றி இருக்க எல்லாருமே போட்டு திட்டிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆளா, இவ்வளோ மோசமானவனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினால் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. இந்த பக்கம் ஒரு மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. இந்த லீ தான் பேச ஆரம்பிக்கிறாரு. அம்மா ஒரு பொண்ணை அப்யூஸ் பண்ணிங்களாமே, அதை பற்றி பேசலாமே, அதுக்கப்புறம் மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லும்போது ஹீரோக்கு வந்து பாயிண்டே இல்லை, என்ன பேசுகிறதுன்னு தெரியல. அந்த இடத்துல தாங்கிக்கிட்டே உட்காந்துருக்கான். இந்த லீவ் வேற மேலே மேலே பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்ட ஹீரோயின் டென்ஷன் ஆகி ரூம்குள்ளே என்ட்ரு ஆகிட்டா. இதை பார்த்தோன்னே சுற்றி இருக்கவங்களாம் யார் நீ அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துக்கு அடுத்து பாட்டிமா உள்ளே வராங்க. பாட்டிமாவை பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. பாட்டிமா முண்டி யாராலையும் எதுவும் பேச முடியல, சைலண்டாக தான் நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த லீ மட்டும், அம்மா இது வரைக்கும் நடந்த எதுக்குமே நீங்கள் பதிலே சொல்லலையே, நீங்களும் வந்துட்டீங்க, உங்கள் பேரன் கிட்ட கேளுங்க, இந்த பொண்ணு தான் அவன் அப்யூஸ் பண்ணானான்னு சொல்லி கேட்கும் போது அவளே பேசுவா, அவகிட்ட கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அமைதியாக அந்த இடத்துல உட்கார சொல்கிறாங்க. ஹீரோயினும் வந்து ரிங்கை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு, நீங்கள் எல்லாருமே அந்த ஃபோட்டோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த ஃபோட்டோவில் இருக்க பொண்ணு நான் தான் சொல்லும்போது உடனே என்ன சொல்கிறான், அப்படியே அம்மா சொல்லு நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், இவங்களை பற்றிலாம் யோசிக்காத, கண்டிப்பாக என்ன நடந்தாலும் நான் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு லீ வேறு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஹீரோயின் என்ன பண்ணுறா, ஹீரோட கையை பிடிச்சிட்டு இவர் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னம்மா எல்லாரும் உன்னை மிரட்டுறாங்களா, காசு கீசு கொடுத்து உன்னை இப்படி சொல்கிறாங்களான்னு கேட்கும்போது உன்னை பாட்டி சொல்கிறாங்க, வாயை மூடு, இந்த மாதிரிலாம் பேசாதா, ஒன்று போய் சொல்லுங்கும் போது, இங்கே பாருமா நீ சொல்லுமா, எந்த ப்ரூஃபாக இருந்தாலும் என்கிட்ட காமி, நான் பார்த்துக்கிறேங்கும் போது இவன் என்ன பண்ணுறா, கையிலேருந்து ஒரு ரிங்கை எடுத்து ஹீரோக்கு ப்ரப்போஸ் பண்ணி அந்த ரிங்கை போட்டு விட்டுட்டு நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணுறா. அவ்வளோதான், ஹீரோவுக்கு வந்து அவ்வளோ குஷியாக கிடையாது. சுற்றி இருக்க எல்லாருமே கை தட்டி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே பாட்டிமா சொல்கிறாங்க, அவள் என்னோட பேத்தி தான், அவங்க 2 பேருக்கு கல்யாணம் நாங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம், நீ தான் இந்த மாதிரி தப்பான அலிகேஷன்லாம் பண்ணி என் பேரனோட மதிப்பை குறைக்க பார்க்குறியா, இதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் உனக்கு இடம் கிடையாது, கிளம்பு இங்கேருந்து அப்படின்னு சொல்லி திட்டி அங்கேருந்து அனுப்பி விட்டுடுறாங்க. அப்படியே வந்து இந்த பக்கம் ஹீரோவோட மூஞ்செல்லாம் பார்க்கணுமே, அம்புட்டு ஒரு சந்தோஷம் குஷியில் தான் நின்றுட்டுருக்கான். உடனே பாட்டி சொல்கிறாங்க, இப்போ வெளில போய் பேசிவிட்டு அப்புறமா வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க. 2 பேர் சிரிச்சுக்கிட்டே தான் வெளில வந்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்கிறா, நான் எவ்வளோ பயந்துட்டேன்னு தெரியுமா, அத்தனை பேர் முன்னாடி பேசினது இப்போ நினச்சா கூட பயமாக இருக்குன்னு சொல்லும்போது, சரி ஓகே எங்கே நீ மனசு மாறிட போகிறோன்ட்டு ஹீரோ டக்குன்னு அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். எங்கே நல்லா மனசு மாற மாட்டேங்கன்னு இவன் சொன்னாலும் கேட்காம, இல்லை உடனே கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு 2 பேர் சேர்ந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க. 2 பேர் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிறதோட ஒரு ஹாப்பி எண்டிங்காக இந்த ட்ராமா இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு. ட்ராமா நல்லா போயிட்டு இருந்த மாதிரி தோணுச்சு. திடீர்னு பார்த்தா டக்குன்னு வந்து எண்டு கார்டு போட்டு முடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப இந்த ட்ராமா பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அப்படியே வந்து உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. பக்கத்தில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். அதனால தான் சொல்கிறேன்.